ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. இன்டர்நேஷ்னல் பிரேக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த வர வீக்லேருந்து கிளப் ஃபுட்பால் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. யுனைட்டடும் வந்துட்டு மண்டே நைட் ஃபுட்பால் விளையாட போகிறோம். எவர்டனுக்கு எதிராக போய் விளையாட போகிறோம். இன்னும் நான் அதை கன்ஃபார்மாக பார்க்கல ஃபிக்சர்ஸை. அவங்க இங்கே வராங்களா இல்லை நம்ம அங்கே போகிறோமாங்கிறது சாரி, அடுத்தது பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓவராலாக வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் நிறையா நியூஸஸ்ஸு ஆன் அண்ட் ஆஃப் ஃபீல்டு. ஆன் ஃபீல்டு ஒன்றும் கிடையாது, ஆஃப் ஃபீல்டு தான். நிறையா ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸு. லாஸ்ட் கேமில் செஸ்கோ வந்து ஸ்பேர்ஸுக்கு எதிரான கேமில் இன்ஜுரி ஆனார். அவரோட ரெக்கவரி டைமு எப்போங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டர்ன் எப்போ வருவாருன்னு டேட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி லிசாண்ட்ரோ மார்டினஸும் வந்துட்டு கேம் ஃபிட்னஸில் இருக்காருங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. அது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துட்டு அமோரிம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாருன்னா தான் தெரியும். அது மாதிரி நிறையா ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அப் மாதிரி நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். வாங்க டிலே பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களோட கருத்து எது இருந்துச்சுனாலும் அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் நியூஸாக வந்து நம்ம வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8-9 மந்த்ஸாக வந்துட்டு அவர் எந்த ஒரு கேமும் விளையாடல. ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு இருந்தார் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம். இப்போ ரீசெண்ட் டைமாக வந்துட்டு ஆன்ஃபீல்ட் ட்ரைனிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மாதிரி இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் அர்ஜென்டினா டீமோடையும் போய் ட்ரெயின் மட்டும் பண்ணியிருந்தார். அந்த டீமோட வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருந்தார். ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காரிங்டனுக்கு வந்துட்டார். அவர் இங்கே தான் இருக்கார், காரிங்டனில் தான் இருக்கார் இப்போ, அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துருக்குது. அது மாதிரி வந்து அவர் மேட்ச் ஃபிட்னஸோடு இருக்கார். கண்டிப்பாக வந்துட்டு எவர்டனுக்கு எதிராக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸும் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் வந்து பிளேயிங் லெவலில் நான் எதிர்பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த மேட்ச்சு வந்து லூக்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிளேயிங் லெவலில் அவரை வந்து ஏர்லியராக கொண்டு வந்து அடுத்து ஒரு இன்ஜுரி வராமல் அவரை கொஞ்சம் பாதுகாத்து கம்மியான கேம் டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து கேம் டைம் அதிகப்படுத்தலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அமோரியுமா அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அது தெரிஞ்சிடும். அது அப்படி இல்லை அப்படின்ட்டா கூட வந்துட்டு நமக்கு வந்து எவர்டனோட கேமுக்கான லைனப்ஸ் வந்தோன்னா அது நமக்கு தெரிஞ்சிடும், லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு. அது மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து இன்ஜுரி ஆன பெஞ்சமின் செஸ்கோ வந்து ஸ்பர்ஸ் கேமுக்கு எதிராக வந்து இன்ஜுரி ஆகியிருந்தார். அதனால் வந்துட்டு லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம 10 மேனோட தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எல்லாருமே சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்படி அந்த கேமை ட்ராப் பண்ணியிருந்தோம். அவரும் அந்த கேம் முடிஞ்சு போகிறப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் நடந்து போனார். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இப்போ அவரோட இன்ஜுரி வந்து எப்படி இருக்குது, அதை வந்து எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஜுரி வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய இன்ஜுரியாக இல்லை. ஸோ அது வரைக்கும் தேங்க் காட். ஏன்னா வந்து அவர் இந்த டீமில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அடாப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தார். கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜுரி இருந்து லாங் டைம் இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப வந்து டீமோட மொராலையே வந்து கொஞ்சம் கெடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வந்து அவர் வந்து டிசம்பர் மாதம் தான் வந்து உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்படியும் அவர் வந்து டிசம்பர் மிட்டில் தான் வந்து அவர் டீமோட ட்ரெயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வந்துருக்கு. ஸோ இன்பிட்வீன் இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 to 6 கேம்ஸ்க்கு நம்ம விளையாடுவோம்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸு ப்ரீமியர் லீக் தான் விளையாடுவோம். இருந்தாலும் அவரோட ரெக்கவரி டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், ஜெர்ஸ்கிலாம் வந்து கொஞ்சம் கேம் டைம் கிடைக்கலாம். பார்ப்போம் பொறுத்திருந்து. அது மாதிரி நம்ம ஜெர்ஸ்கியை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட நியூஸாக போயிடுறேன். அவர் வந்து அமோரிமோட டீமில் வந்துட்டு இப்போ இந்த சீசனில் நல்ல நிறையா டைம் வந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. பெஞ்சிலேருந்து வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து நெதர்லாண்ட் டீமில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அவரோட நேமை கண்டிப்பாக அவர் வந்து இங்கே நம்ம கிளப் ஃபுட்பாலில் விளையாண்டு அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு அவங்களோட நேஷ்னல் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுனால கிளப் ஃபுட்பாலில் டைம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்கு யூரோப்பியன் ஃபுட்பாலும் இல்லை, இயர்லியராகவே கரபோ கப்லேயும் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டோம். அப்படிங்கிறதுனால வந்துட்டு
நமக்கு வந்து இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக வந்து ஒன்லி வந்து ப்ரீமியர் லீக் மட்டும் தான் வீக்லி ஒரு கேம் தான் ஆடணும் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஜெர்ஸ்கிக்கும் நிறைய டைம் கொடுக்க முடியலை. ஸோ அவர் இப்போ வந்து ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர் வேறு கிளப்பில் போய் விளையாடுறதாக தான் வந்து அவர் விரும்புகிறாரு. ஒருவேளை அது லோனாக இருக்குமா இல்லை வந்து ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் அதர் சைடு வந்து ஒரு நியூஸ் வருது, அமோரிம் வந்து ஜெர்ஸ்கை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இந்த டீமில் கருதுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து பல பொசிஷனில் விளையாடக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளேயராக இருக்கிறாரு, நல்ல ஒரு டீம் பிளேயராக இருப்பார் அப்படின்ட்டு அமோரிம் வந்து ஸ்டில் வந்து ஜெர்ஸ்கை ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி வந்துட்டு இப்போ இந்த டிசம்பரில் ஆஃப்கான் இது வந்து நடக்க போகுது. ஸோ அதனாலேயும் வந்து ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு டிசம்பர் டு ஜனவரியே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் ஜெர்ஸ்கிக்கு நிறையா டைம் கிடைக்கும் கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 40 days இருக்குது. அதுக்கிடையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்துடும் இது சம்மந்தமாக. அது மாதிரி அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் அவங்க கண்ட்ரிக்காக விளையாட போயிருந்த நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கேஷிமீரோ அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 கேமையும் சேர்த்து அவர் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அரௌண்டு ஒரு 150 minutes வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி கோலுமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி பெல்ஜியம் டீமில் வந்துட்டு நம்மளோட நியூ சைனிங் செனாய் லெமன்ஸ் அவர் வந்து டெபியூ பண்ணியிருக்கிறாரு. அந்த கேமில் வந்துட்டு பெல்ஜியம் வின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு லெமன்ஸ் வந்து அந்த கேமில் வந்து க்ளீன் ஷீட் வச்சு முடிச்சிருந்தார். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டோர்கும் வந்துட்டு ஓவராலாக இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் அரௌண்ட் ஒரு 200 minutes ப்ளே பண்ணியிருப்பார். 2 கேமே சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாத்தையும் சேர்த்து அவரும் ஒரு கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அது மாதிரி வந்துட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்துட்டு போர்ச்சுகலுக்காக விளையாண்டப்போ ஒரு ஹார்டிக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே அவரோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மெத்தேஸ் டிலைட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நெதர்லாண்ட் டீமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரு கேமு. அவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அது அவர் முக்கியமாக குறிப்பாக சொல்லணுன்னா அந்த கேமில் வந்து ஒரு பெனால்ட்டியும் வார்ன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ராவி அவருக்கும் கேம் டைம் கிடச்சிருக்குது. அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தவர் யுனைடெட்லேயும் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தார். கொஞ்சம் ஒரு 20 minutes விளாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்பர்ஸ் கேமு. அதுக்கப்புறம் இப்போ போய் மொராக்கோவோட விளாண்டுருக்கிறாரு. இது குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கான்ஃபிடென்ஸு நல்லா வந்து அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி எந்த பிளேயர்ஸுமே வந்து இன்ஜுரி இல்லாமல் நல்லா அது மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு யுனைட்டடை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் வந்ததை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அமோரிமோட சிஸ்டத்தில் வந்துட்டு அந்த விங் பேக்ஸுங்கிறவங்க எவ்வளோ முக்கியமானது ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த ரீசெண்ட் டைமாக வந்துட்டு பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு லாஸ்ட் ஜான்வரியில் வந்து நம்ம சைன் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டோர்கோ சைன் பண்ணியிருந்தோம் அமோரிம் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் வைஸு வந்து 2 சைட்லேயுமே நம்ம வந்து வேறு யாரையும் சைன் பண்ணலை. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம அதில் வந்து டாலோ அப்புறம் அமேடு இவங்களை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் வந்து யுனைட்டடை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டாலோ மேலே அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குது. அவரால் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பாசஸ் வந்து அட்டாக்கிங் வைஸும் கம்ப்ளீட் பண்ண முடியல, டிஃபென்சிவாகவும் அவர் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த பொசிஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அப்படிங்கிறதுனால வேறு ஒரு சைனிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதாகவும், அது வந்து நியூகாஸ்டலில் இருக்கிற விங் பேக் பிளேயர் வந்து டினோ லிபரமாட்டோ அவர் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய தடவை வந்து யுனைட்டோட லிங்க்கப் நியூஸஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வந்து ஃபைனல் ஆகாமல் இருந்துச்சு. இந்த தடவை வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து யுனைடெட் போகிறதாக ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். இதுவும் வந்து நமக்கு அது ஜனவரியில் வந்து பாசிபிளாக அப்படின்லாம் கேட்டோம்னா வந்துட்டு 100% ஷுவராக சொல்ல முடியாது. பட் ஆனாலும் நெக்ஸ்ட் சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்னங்கிறது. அது மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த சீசனில் வந்துட்டு 3 சைனிங் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு சைனிங் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அமோரிம் சொல்லியிருக்கிறதாகவும், அதற்காக வந்துட்டு நம்ம வந்து பொருசியா டார்ட்மண்ட் பிளேயரை வந்து கரீம் அடியாமின் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. அதாவது வந்து இது வந்து ஜேசன் வில்காக்ஸ் வந்து அவங்களோட ஏஜென்ட்டு மெண்டஸ்ட்டை வந்து டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணதாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸ்டில் வந்து அவங்க காண்டாக்டில் இருக்கிறாங்க. அவருக்கும் வந்து அடியமைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு 2027 வந்துட்டு கான்ட்ராக்ட் முடியுது டார்ட்மண்ட்டோட.
ஸோ இந்த சம்மர் ஜூன் வந்துச்சு அப்படின்னா வந்து அவர் வந்து ஃபைனல் இயர் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துடுறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ டாட்மண்டும் வந்து அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டாக்ஸில் இருக்கிறாங்க. இன்னும் வந்து அவர் வந்து அதுக்கான பெர்மிஷன் கொடுக்கலங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் வருது. ஸோ வந்து அவரை வந்து யுனைடெட் சைன் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கிறதாகவே சொல்கிறாங்க. அதுவுமே வந்துட்டு நமக்கு இந்த சம்மரில் நடக்குங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வருது. அடுத்து சென்ட்ரல் பேக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிறிஸ்டல் பேலஸோட கேப்டன் வந்துட்டு மார்க் குஹி வந்து வர சம்மரில் வந்துட்டு ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிறாரு. சம்மர் வரைக்கும் தான் வந்து அவருக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸோட கான்ட்ராக்ட் இருக்குது. இது வரைக்கும் அவர் வந்து புது கான்ட்ராக்ட் எதுவும் சைன் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவரை வந்து நிறையா டீம்ஸ் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா லாஸ்ட் சம்மரே வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து லிவர்பூலுக்கு சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் மொமெண்ட்டில் அது நடக்கலை. ஸோ இப்போ வந்து அவரை சைன் பண்ணுறதுக்கான ரேஸில் யுனைட்டடும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்குமே வந்துட்டு ஹாரி மெக்வயரோட கான்ட்ராக்ட் வந்து இந்த சம்மரோட முடியுது. அவரும் வந்து பே கட் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரா புது கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இன்னும் வரல. இன்னும் மோரோவர் சொல்லணும் அப்படின்னா வந்து மெக்வயருக்கும் சரி யுனைட்டடுக்கும் சரி இது வரைக்கும் கான்ட்ராக்ட் சம்மந்தமாக எந்த டாக்ஸ் இது வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வந்துட்டுருக்குது. ஸோ ஒரு வேளை மெக்வயர் வெளியே போனார் அப்படின்னா வந்துட்டு நம்மளும் வந்துட்டு மார்க் குகியை வந்து ஃப்ரீ ஏஜெண்ட்டாக சைன் பண்ணுறதுக்கான நல்ல சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி இந்த இதுவும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இவ்வளோ தாங்க இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஓவராலாக உங்களுக்கு கண் முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு வீக்கெண்டில் மண்டே நைட் ஃபுட்பால் ஆடுறோம் எவர்டனோட. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஹோமில் விளாட்றோம் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கான ப்ரிவியூ இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தவறு இருக்குது நான் பேசுகிறது அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.